Hey guys, நான் வியாலிஷ். So welcome to another episode of Fire and Hour. எல்லாரும் சந்தோஷமா சேஃபா இருப்பேன் நான் நம்புறேன். இன்றைக்கு நான் உங்களை பற்றி பேசலாம்னு இருக்கேன்டா. Be like Job. ஜோபோவை போலிரு. நான் ஜோபோவை குறித்து உங்களோட ஒரு காரியங்களை பேசி உங்களோட ஒரு காரியத்தை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கின்றேன். நான் முடிந்த அளவுக்கு சுருக்கமாக சொல்லத்துக்கு ட்ரை பண்றேன். நீங்க இதை விவரமாக ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் ஜோபு புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஜோபு இவர் ஆபிரகாமுக்கு முந்தின காலப்பகுதியில் வாழ்ந்த ஒருவருடைய மனிதர். இவர் ஒரு செல்வந்தர். இவருக்கு ஆயிரக்கணக்கில் ஆடு, மாடு, கழுதைகள், ஒட்டகங்கள் அப்படின்னு சொல்லி பல லட்சக்கணக்கான கால்நடைகள் இருந்தது. இவருக்கு நிறைய சொத்து மதிப்புகள் இருந்தது. 10 பிள்ளைகள் இருந்தாங்க. சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார். அதே நேரத்தில் வேத ஆராய்ச்சியாளர்களின் கணிப்புப்படி பிரமிட்டை கட்டுவதற்கு ஆர்கிடெக்ட் பண்ணினது ஜோபு தான். ஸோ இவர் தன்னுடைய காலத்தில் ஒரு பிக் ஷாட்டாக வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார். இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் ஏசப்பா பிசாசிடம் கேட்கிறார், நீ ஜோபோ பார்த்தியா என்னுடைய மகனை, அவன் எவ்வளோ ஆசீர்வாதமா சந்தோஷமா எனக்கு விசுவாசமா இருக்கிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஜோபோவை குறித்து பெருமிதமாக பிசாசிடம் ஏசப்பா சொல்றார், ஆண்டவர் சொல்றார். அப்படி சொல்லும் போது பிசாஸ் அதுக்கு ஆண்டவருக்கு என்ன தெரியுமா சொல்றார், நீங்க அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிச்சு நீங்க அவனுடைய குடும்பத்தை வெயில் அடிச்சு பாதுகாக்கிறதுனாலதான் அவன் உங்களுக்கு விசுவாசமா இருக்கிறான். நீங்க அவனுடைய எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, என்ன செய்யறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விடுறான். அதற்கு ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார், சரி யோபுக்கு உண்டான எல்லாவற்றுக்குமான அதிகாரத்தை உனக்கு தாரேன், அவனோட உயிரில மட்டும் கை வைக்காத, ஆனால் நீ உனக்கு என்ன விருப்பமானதோ அதை செய், ஆனால் அவன் என்னை மறுதளிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி உத்தரவாதத்தோடு பிசாசுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கின்றார். இப்படி பிசாசு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவன் என்ன செய்தான் தெரியுமா, யோபுவுக்கு இருந்த எல்லாவற்றையும் அழிச்சான். 10 பிள்ளைகள் இருந்து போனது, ஆயிரக்கணக்கான கால்நடைகள் இருந்து போனது. அவனுடைய மனைவி அவரை கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டா. அதனத்தில் அவருடைய உடம்புல ரேஷ் ஏற்பட்டது. பொக்களம் எல்லாம் சிரட்டி எடுத்து சொரிஞ்சு கொண்டு மிகவும் மோசமான நிலைமைக்குள்ளாயினார். அவருடைய நண்பர்கள் அவரை வீண் பேச்சுக்களால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளால யோபு தள்ளப்பட்டார். ஆனால் ஏன் ஏசப்பா யோபுவுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அனுமதிக்க வேண்டும்? இதுக்கு நான் 3 விடைகள் வைத்திருக்கிறேன். என்னவென்றால், முதலாவது எங்களை தாழ்மைப்படுத்துவதற்காக. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையை ஸ்மூத்தா போய் கொண்டிருந்தார், நாங்கள் நினைக்கிற மாதிரி நடந்து கொண்டிருந்தார், எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் எங்களுடைய வாழ்க்கை அழகாக போய்கொண்டு இருந்தால் கடைசியில எங்களை அறியாமலே எங்களுக்குள்ள ஒரு தோட் வந்துவிடும், எல்லாமே எனக்கு இருக்குதானே, எனக்கு ஏன் கடவுள் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே ஒரு தலைக்கணம் வந்துவிடும். நாங்கள் பெருமிதம் கொண்டு விடுவோம். ஆகவே நாங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எங்களை இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்குள்ள அனுமதித்தார். இரண்டாவது காரியம், எங்கள் இருதயத்தின் ஆழத்தை அறிந்து கொள்வதற்காக. ஏனென்றால் பிசாசு ஆண்டவரிடம் சொல்லுகின்றான், நீங்க அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனுடைய குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாக்கிறதுனாலதான் அவன் உங்களுக்கு விசுவாசமா அன்புள்ளவனா இருக்கின்றான். நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் யோபை விட்டு எல்லாமே எடுபட்டதற்கு பிற்பாடும் யோபு ஆண்டவருக்கு விசுவாசமாக இருந்தார். அவர் ஆண்டவரை உண்மையாக மெய்யாக இதயத்தின் ஆழத்திலிருந்து நேசித்தார். அதை ஆண்டவர் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர் யோபுவை அனுமதித்தார். மூன்றாவது காரியம், ஆண்டவர் அனுமதித்த சூழ்நிலையிலும் கூட நாங்கள் அவருடைய சித்தத்தை அறிந்து செயற்படுகின்றோமா என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்வதற்காக. ஏனென்றால் யோபுனுடைய மனைவி, அவருடைய நண்பர்கள் எல்லாருமே அவர் இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போதும் கூட வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிற மாதிரி வீண் வார்த்தையில பேசி அவரை காயப்படுத்தினாங்க. ஆனாலும் அவர் மனம் தளராமல், ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் ஆண்டவரோடு போராடினார். அவர் கர்த்தரை துதித்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி எல்லா துதிகன மகிமைகளையும் அவர் செலுத்தினார். அவர் தனக்கு எல்லாம் இருக்கும்போது அவர் ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்ததை பார்க்கிலும் எல்லாவற்றையும் இழந்ததற்கு பிற்பாடு இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தார். இப்படியாக ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். அதனால கர்த்தர் அவரை உண்மை உள்ளவன் என்று கருதி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். சோ காய்ஸ், நான் என்ன சொல்ல வார என்று விளங்கி இருக்கும்னு நினைக்கின்றேன். எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அனுமதிப்பார். அந்த காரியங்கள் எங்களை கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்யக்கூடாது, மாறாக கர்த்தருக்குள்ள இன்னும் அதிகமாக கிட்டுக்கிறதை செய்ய வேண்டும். நாங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் அவரை நேசிக்க வேண்டும். இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக நேசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் அவருடைய சித்தத்தை அறிந்து செயற்பட வேண்டும். இந்த 3 காரியங்களையும்
நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் மனதில் ஞாபகம் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அவர்களுடைய பிள்ளை, அவர் எங்களுடைய தகப்பனார். ஸோ கைஸ், இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ண நினைத்த காரியம் தான், தாழ்மையாக இருப்போம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரை முழு மனதோடு உண்மையாக நேசிப்போம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயற்படுவோம். இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ண நினைத்த காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் we should shape the world by the word of God. தினமும் ஜெபித்து வேர்த்து வாசித்து தியானித்து தாழ்மையாக இருப்போம், சித்தத்தை அறிந்து செயற்படுவோம், ஆண்டவர் உண்மையாக நேசிப்போம். மீண்டும் நான் உங்களை இன்னொரு விளைவு சந்திக்கும் வரை stay safe, be happy, God bless you, love you all, bye.